கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இதோ, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்பதாக. இருளில் வெளிச்சம், லைட் இன் த டார்க்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்க போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் இருளானது பூமியை மூடிக்கொள்ளும் என்ற தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறோம். காரிருள் நிறைந்த அடர்ந்த காட்டிற்குள் நடந்து செல்லும்போது வழியில் என்ன இருக்கும் என்றே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பாதையில் நடந்து செல்லும்போது தட்டு தடுமாறி மாத்திரமல்ல, பயத்தோடும் திகிலோடும் தான் நடப்போம். காரணம், வழியில் எந்த விலங்கு எந்த மிருகம் பதுங்கி இருக்கும் என்றே நமக்கு தெரியாது. தெரியாமல் அதை மிதித்தால் வரும் விளைவுகள் கொடுமையாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் காலத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் தான் வெளிச்சம் தருபவர்கள் என்பதை சபை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியை சூழ்ந்திருக்கும் அந்தகார இருளின் மத்தியில் சபை வெளிச்சமாக திகழ வேண்டும். ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி வேறுபாடு இருக்கிறதோ அதுபோல சபையானது உலக பழக்க வழக்கங்களுக்கும் நோக்கத்திற்கும் வேறுபட்டிருக்க வேண்டும். உலகம் பாவத்தில் மடிந்து வீழ்ந்து கொண்டிருக்கும் போது சபையானது பரிசுத்தத்தில் வளர வேண்டும். உலகத்து ஜனங்கள் பெருமையாயிருக்கும்போது சபை ஜனங்கள் தாழ்மையான ஜீவியம் வாழ வேண்டும். உலகத்தில் பகை, சண்டைகள், விரோதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது சபை தேவ அன்பில் வளர வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் உலகம் தேடும்போது சபை தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமாக தேட வேண்டும். தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று உலகம் துடித்து கொண்டிருக்கும் போது சபை தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். பூமியை இருள் சூழும்போது சபை வெளிச்சமாக இருக்கும் என்பது இதுதான். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்: உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதாக. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இருளின் பிள்ளைகள் சத்துருவை உங்கள் தகப்பனாக கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வாருங்கள். நீதியின் சூரியனாக இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் மேல் உதிப்பது மாத்திரமல்ல, நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் தாமே உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு நன்மையை நீர் இந்த நாளில் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களுக்காக இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் வேண்டுகிறார்களோ அந்தந்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.